இந்த மாதிரி சேனல் விட்டு வெளியே வந்துட்டேன் நான், அவள் தான் முடிஞ்சு எல்லாம் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப உடஞ்சி போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் எனக்குன்னு சொந்தமானது நான் வளர்த்து வச்சிருக்கேன் அந்த சேனல். அதே வந்து எந்த இல்லைன்னு சொன்ன பிறகு அப்போ நான் என்ன பண்ணுறதாங்க, அந்த வந்தாங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி இல்லை, அது என் சேனல், அது என் பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆனது காரணமே அந்த சேனலோட இந்த இன்சிடென்ட் தான். எங்கள் அப்பா கடைசியாக சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான், உன்னை ஏமாத்திட்டாங்களா, அதுதான் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அவ்வளோதான். ஒரு சேனல் ஃபேமிலி கூட இவ்வளோ கனெக்ட் இருந்திருக்கா? அது சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுற ஃபேமிலி. எங்கள் அக்கா பசங்களை ஃபஸ்ட்டு வச்சு ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கப்புறம் அம்மாவை கொண்டு வரேன், எங்கள் ஃபேமிலியை நான் நடிக்க வைக்கிறேன். செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ போட்டால் 1 crore வியூஸ் வந்துடும் கண்டிப்பாக. அவ்வளோ ஒரு இதில் போயிட்டு இருக்கேன். எமோஷனல் ஆகிட்டீங்களா? இவனோட ஃபோன், அந்த ஃபோன் கூட இதுக்கப்புறம் எங்கேயும் ஃபோன் இல்லை, எல்லாமே எடுத்துன்னு போயிட்டாங்க. போகணுமா? பயங்கரமாக கலாச்சாங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம். எனக்கு பயமாகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னான். இவன் பைத்தியக்காரன் ஏதோ பண்ணுங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்குன்னு ஒரு டீம் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையை ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் வீடியோ வரும். ஒரு மாதிரி கண்ணு கலங்குறாரு, கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கும் அவருமே சொல்ல முடியல, இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டேன் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, எவ்வளோ வந்து திங்க் பண்ணேன், எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. உண்மையே இவங்க இல்லைன்னா நான் அவ்வளோதான். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. பட் இப்பயும் உங்களுக்கு தோணுதாச்சா நம்ம வந்து சம்பாதிச்ச காலத்திலே வந்து வீடு கட்டி முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன நினைக்க தோணிருக்கா? சம்பாரிச்ச காசுல வீடு கட்டி முடிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல. சம்பாரிச்ச காசை ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருந்தேன். இப்போ அந்த லேண்ட் இருந்ததால தான் எங்க அப்பாவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சு. இப்போ நான் அந்த லேண்டே இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? கண்டிப்பா எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல. நான் அதை தான் அதுக்கு கூட நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். பரவாயில்ல, நம்ம வந்து வீடு கட்டாம இருந்திருக்கோம், அந்த காசை வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வச்சிருக்கோம், ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருக்கோம். அந்த லேண்டு வித்த காசுல தான் வந்து அப்பாவுக்கு வந்து நம்ம ஃப்ரீயா நான் வந்து இதுவா இது பண்ணேன். அதுவும் இல்லாம எனக்கு இந்த ராஜன் சங்கீதான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குண்ணா. ஆமா ஆமா, அவங்க இது வரைக்குமே எனக்கு 1 லட்சம் மேல கொடுத்துருக்காங்க காசு, அப்பாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே. அப்படியே உட்காந்து பேசுவோம். நம்ம இப்போ ட்ரோல் பேக்கர் வாழ்க்கையில வந்து ஒருத்தர் நம்புறாரு, நம்பிட்டு வந்து பார்த்தா அது வந்து ஒன்று நடக்குது, சேனல் கைவிட்டு போகுது. அடுத்து ஓகே லேண்ட் வாங்கலாம் பார்க்குறது, லேண்டு வந்து போகுது, சரி அது வீடு கட்டலாம் பார்க்குறது, வீடு கட்டி போகுது. இப்படி ஒவ்வொன்றா வந்து தடை வந்துகிட்டே இருக்கும்போது உங்கள் மைண்ட் செட் என்னவா இருக்கும்? நீங்கள் ஓடுறீங்க, ஓகே உங்கள் பாதையில் போய்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, அது ஓகே மிஸ் ஆகுது, நீங்கள் நினச்சிப்பே ஒன்று மிஸ் ஆகுது. அப்படிப்போ அது எவ்வளோ வலி கொடுக்குது உங்களுக்கு? நீ சிரிச்சிட்டே இருந்தால் கூட, வெளியே வந்து ஹாப்பியாக கனெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும்ல, சரி என்னடா ஒவ்வொன்றா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வலி இருக்கா உங்களுக்கு? ஆமாண்ணா, நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் அந்த ட்ரோல் பைக் காரன் சேனலே வந்து ரன் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போயிட்டு சேனலை வந்து ரன் பண்ண, ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஆனால் என்னால் வந்து அதை யூடியூப்பில் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நான் வேலையும் செய்யணும், வந்து இதையும் பார்க்கணும். அதுக்காக தான் ஒருத்தர் கூட போயிட்டு நீங்கள் வந்து அந்த யூடியூப் சேனலை வந்து இது பண்ணுங்க, கண்டென்ட் எல்லாம் நான் பார்த்துக்கின்னு நான் வீடியோ எடுக்கிறது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுது. அதை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து இதையும் பண்ணேன். இது பண்ணிட்டு பிறகு சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு வேலையை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பயங்கரமாக வந்து அதில் பயங்கரமான ஒரு விஷயமா வளர்ந்து வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு வெளியே வரணும்னு தானே வந்தேன். இதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு என்ன விஷயம் இருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு எனக்குன்னு சொந்தமானதே என்னுடைய பேர் தான். நான் வளர்த்து வச்சிருக்கேன் அந்த சேனலு. அதே வந்து எந்த இல்லைன்னு சொன்ன பிறகு அப்போ நான் என்ன பண்ணுறதாங்க, அதுக்கப்புறமும் அங்கே இருந்தாலும் அது வேஸ்ட் குப்பை தானே. அது நான் வந்து சும்மா சம்பளத்துக்கு இருக்கிற மாதிரி அது கணக்கு. எனக்கான விஷயத்த என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு பிறகு நான் அங்கே பண்ணுறேன். எனக்கானத கூட இல்லை, என் தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனல், சண்டை கோழின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் அதில் நான் தான் கஷ்டப்பட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணி என் தங்கச்சி நடிக்க வச்சு, ஐஸ்ன்னு ஒரு பாப்பா இருக்கா, அந்த பாப்பாவையும் நடிக்க வச்சு, அந்த பாப்பாக்குன்னு ஒரு லைஃப் வந்து ஓகே சூப்பராக இருக்குது, சூப்பராக பண்ண போகிறாங்க நம்மளுடைய அவங்க வீட்டில் நினச்சிருப்பாங்கல்ல, அதனால தான் நம்பி அனுப்புகிறாங்க நம்மக்கிட்ட. அப்போ அந்த பாப்பாவுடைய லைஃப்பும் நான் வந்து ஏமாத்தின ஒரு கதையாக வந்துச்சு. அதெல்லாம் உட்காந்து அது அவள் தான் லைஃப் போயிடுச்சா, எல்லாம் போயிடுச்சா, முடிஞ்சிச்சா, அவள் தான், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு யாருன்னா ஒரு சேனலில் போயிட்டு நம்ம போயிட்டு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சா நம்ம மறுபடியும் க்ரோ ஆகுமா ஆகாதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் ஃபுல்லாக அப்படியே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜூஜிபின்னு வரணுங்கிறாரு. அது வராது ஜுஜிபினா வேணா, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இன்ட்ரோ. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜுஜிபினா பேரு, பார்த்திபன் பேரு. ஜுஜிபி போடா ஜுஜிபின்னு ஒரு சேனல் வச்சிருந்தாரு. அவர் வந்து இப்ப அந்த சேனல் வந்து அவர் சேனல்லாம் என்னன்னு தெரியாம வித்துட்டாரு தலைவன். யார்கிட்ட வித்தீங்க? ஒரு 40,000 ரூபாய் வித்துட்டு.
என்ன ஒவ்வொரு செட்டு சேர்றதே பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி ஓகே. இவரை பத்தி நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். சேனல் வந்து போயிடுச்சு. ம். உட்காந்துட்டு இருக்கேன். ஸ்ட்ரைட்டா வந்து உன்னால முடியும்டா, நீ ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க, அதான் எனக்கு புரியல, நீ யாருன்றது உனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் நீ ஒரு சேனல் ஆரம்பிச்சு நீ வீடியோ ஒன்று போடு, 4 பேர்கிட்ட நீ உனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளு, நீ கண்டிப்பா நீ போட உள்ள வீடியோ அன்னைக்கு நைட்டு மட்டும் நீ பாரு, மறுநாள் காலையில உன் மூஞ்சில சிரிப்பு இருக்கும்னு சொன்னாரு. அதே மாதிரி பண்ணேன். ராபின்னு சொல்லிட்டு, ராபி தெரியல உங்களுக்கு, இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ராபின்னு சொல்லிட்டு இந்த இன்கம்லாம் போடுவார்ல, அந்த மனுஷன் ஒரு வீடியோ சப்போர்ட் வீடியோ போட்டா போல, மறுநாள் காலையில அதாவது 24 hours 1 lakh சப்ஸ்கிரைபர். அவ்வளவுதான். அப்போ முடிவு பண்ணேன், அப்பா ஓகே, இதுக்கு நம்ம வந்து நம்மள அவள் தான் மக்கள் நம்ம விடல, நம்ம இன்னும் இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான பூஸ்ட் அப். வீட்டுல எல்லாருமே ஹாப்பினா நிஜமா. காரணம் வந்து நம்ம அண்ணன் தானா. அதாவது இந்த கூட இருந்து குழி பறிச்சு இருக்கிறவங்க என் கூட இந்த எல்லாருமே எனக்கு பண்ணிட்டானுங்க அந்த மாதிரி. ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை, என்கிட்ட இருக்கும் போது இவங்க அந்த மாதிரி பண்ணானுங்க. ஆனா எதுவுமே இல்லாத போது ஒருத்தர் வந்து உன்னால முடியும் நீ பண்ணுன்னு சொல்றாங்களே, அதுதான் உண்மையான ஒரு நட்பு நினைக்கிறேன். அது வந்து நம்ம அண்ணன் தான். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து யாரு தலைவர் கூப்பிடுங்க? தலைவர் வந்து அஜய், நம்ம தம்பினா. நம்ம வந்து இவன் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்தே எனக்கு தெரியும். அஜய் பேரு குருபாண்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வீடியோல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே என் கூட இருக்கான். அதாவது என் கூட அந்த சேனல்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து நம்மள இது பண்ணிட்டா கூட இவன் வந்து சப்போர்ட் பண்ணான். அந்த சேனல்ல இருந்தான். இவனுக்கு எல்லாமே தெரியும், A to Z எல்லாமே தெரியும். சேனல் ஆரம்பிச்சது யாரு, என்னென்ன கர்ணனை பண்ணாரு, கர்ணனை எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இவன் வந்து என்கிட்ட அழுதான், என்னன்னா இது மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவன் அவ்வளவு ஃபீல் பண்ணி இவங்க இருக்காங்கல்ல நம்மளுக்கு, இவங்க இருக்காங்கல்ல நம்மளால இதெல்லாம் சாதிச்சிட முடியும். கோ ஆக்டர் பயங்கரமான ஒரு ஆக்டர் இருக்கான், இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னடா தேவை அப்படின்ற மாதிரி தம்பினா. நிஜமாவே தம்பி கூட பிறக்கல, என்ன காரணம்? அப்போ வந்து எப்படி சொல்றேன்னா, கர்ணனை வந்து ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இன்ஸ்பயரா இருந்தாரு. அண்ணன் இப்படி பண்றாரு, சரி நம்மளும் அவர் கூட சேர்ந்து பண்ணணும், அவரோட ஹார்ட் ஒர்க் கூட என்னோட ஹார்ட் ஒர்க்கும் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ ஸ்டார்ட் பண்ணது. இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ண உடனே எனக்கும் கொஞ்சம் மனசு உடஞ்சிச்சு, கஷ்டமாயிடுச்சு. சரி விட நான் அடுத்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி போகலாம் அப்படின்னு நானும் அவர்கிட்ட பேசி அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அந்த சண்டை கோயில் சேனல் எடுத்தோம்ல, வீடு இருக்குல்ல, அது இவங்க வீடு தான். அப்படியா? சூப்பர் சூப்பர். அவரையும் கூப்பிட்டா மொத்தமா நம்ம பேசுவோம். அவன் தான் புளியே அங்க இருக்கிறது. வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. பேர் வந்து சமீர்னா, முஸ்லீமு. ஆனா பையன் வந்து நம்ம கூட அந்த ஒரு பாகுபாடு இல்லாம இருப்பா போல. கேமரா நீங்க கேமரா ஆங்கில வந்து உட்காருங்களே, உட்கார்ந்து ஸ்ட்ரைட்டா வந்து கேமரா பாக்குறீங்க. இல்ல ஆக்சுவலா ஆனா கேமரானா என்னன்னு தெரியல, எனக்காக கத்துக்கினான். எனக்காக கத்துக்கினான் அந்த எப்படி எந்தெந்த இதுல பயங்கரமா தான். நான் கேமராமேன் வந்து இவன் தான் இருந்தான். இவன் வந்து எடுப்பான். இவன் வந்து இப்போ நிறைய ஸ்டடியில இருக்கான். சென்னைக்கு போயிட்டு வரதுன்றதால கொஞ்சம் டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு இவனை எனக்காக கத்துக்கினானா. கேமரா எவ்வளவு திட்டு வாங்குவான் பயங்கரமா, எனக்காக ஒரு விஷயத்த கத்துக்கினான். முக்கியமா பிரியாணி கடை வச்சிருக்காங்க, அவன் தான் பிரியாணி செய்வான். செஞ்சு முடிச்சுட்டு வரல. இப்ப அந்த கடை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்றதால வர முடியாத சூழ்நிலை இருந்தாலுமே இப்போ எனக்காக வந்திருக்கான். அவங்க வீட்டுல அவ்வளவு ஃபுல் சப்போர்ட். எனக்குன்னா சூப்பர், என்னன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டுல. எனக்குன்னா ஃபுல் சப்போர்ட். இப்போ அந்த கடையில வந்து இப்ப அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, அவங்க அப்பா நான் இருக்கிறேன் நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. அதாவது இப்போ டோல் பேக்கர்னா ஆல்ரெடி எடுத்திருக்கேன், ஒரு 3 மாசம் எனக்கு பழக்கம் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எங்கிட்ட பேசினாரு, இன்டர்வியூல பேசும்போது சொன்னா, நான் நிறைய பேர் நம்பினேன், என் கூட இருந்தாலே வந்து அவர் ஏமாத்திட்டாங்க, அவ்வளோ எஃபோர்ட் போட்டேன் நான் நம்பி அது எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க. இவர் எவ்வளோ இன்னசென்ட், என்னதான் ஏமாத்திருக்காங்க உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க. இவனை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க அப்படின்றத விட இவன் பயங்கரமான ஒரு இன்னசென்ட். இப்போ யூடியூப் வந்து இருந்துச்சுல்ல, அப்போ நான் ஒரு சேனல் வச்சிருந்தேன், எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். என்னை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கலாச்சாங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்கலாம், இவன் பைத்தியக்காரன் ஏதோ பண்ணுங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் ஒரே வீடியோல 6 மில்லியன் அடிச்சு சில்வர் பிளே பட்டன் நான் வாங்கினேன் என் சேனல்ல. என்னை பார்த்து பயங்கரமா மெர்சல் ஆயிட்டானுங்க இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே. அப்போ வந்து நான் இவங்கிட்ட சொன்னேன், அப்போ வந்து இவன் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருந்தான், சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் கூட இருந்தவங்க சப்போர்ட் பண்ணல. சரி அப்படியே விட்டேன், சேனல் நல்லா போச்சு, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் நான் வாங்கினேன். அதை வச்சு எனக்கு எதுவும் பண்ண தெரியல, சேனலை வித்துட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு. இவனுக்கு பிரச்சனை வரும்போது நான் அப்போ வந்து இவங்ககிட்ட பேசுவேன், நான் இவனை பார்த்தனா பேசுவேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பேன். அவன் வந்து ஒரு மாதிரி இருந்தான், என்னடா ஆச்சு சொல்றா அப்படின்னு போது, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குண்ணா இந்த மாதிரி நான் அப்படின்னு சொன்னான். நீ வந்து அவங்களை டிஃபெண்ட் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லண்ணா அப்படிலாம் இல்லை, எனக்கு பயமாகுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னான். நான் என்ன சொன்னேன்னா, நீ ஃபர்ஸ்ட் பயப்படாத, உன்னுடைய ஃபேன் பேஸ் தான் அது எவ்வளவு பெரிய சேனலா இருந்தாலும் உனக்கான ஃபேன்ஸ் தான் வந்து எல்லாமே உன்னை பார்த்து தான் வந்து எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சரியா? நீ அதை நினைச்சலாம், நீ பயப்படாத, பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு 2 சேனல் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம், அது செட் ஆகல சரின்னு விட்டுட்டு புதுசா உனக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு ஹெல்ப் கேட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரே நாள்ல 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை வாங்கி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு இப்போ ஒரு ஆளா இருக்கான். இன்னும் ஒரு 1 லாக் கண்டிப்பா இன்னும் ஒரு 4-5 வீடியோல 1 லாக் ஆச்சிரும். எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. கண்டிப்பா வந்து மக்கள் எங்களை சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா 1 மில்லியன் அடிப்போம், செலிப்ரேட் பண்ணுவோம். நீ வந்து பயப்படாத, ஃபர்ஸ்ட் உனக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரையும் நாங்க கூட தான் இருக்கோம். அவன் வீடியோ எடுக்கும்போது எங்களை திட்டினாலும் சரி, எங்க மேல கோவப்பட்டாலும் சரி, கோச்சிங்னாலும் சரி, 10 நிமிஷமே வந்து பேசுவோம். அவனும் அந்த மாதிரி தான். இப்போ நான் அவனை திட்டுறேன் இல்ல, அவனும் அதான் தான். நான் இப்போ வந்து அவனை திட்டன்னு வச்சிங்களேன், அவன் வந்து வருத்தப்பட மாட்டான். நான் என்ன வேணாலும் கேட்டுருவேன். ஏன்னா மனசுல நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். அவன்கிட்ட ஓப்பனா சொல்றேன். நான் நான் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன். நீ எதாவது சொன்னாலும் நான் வச்சுக்க மாட்டேன். அவ்வளோதான், அந்த செகண்ட் முடிஞ்சு, அவ்வளோதான், அது பாஸ்ட், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இன்ன வரைக்குமே அப்படிதான் இருக்கும். இவனை மோட்டிவேஷன் பண்ணினே இருப்போம். இவன் வந்து கஷ்டமே பட தேவையில்ல. இவனுக்குன்னு ஒரு டீம் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையை ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் வீடியோ வரும். பட் அவரு ஒரு மாதிரி கண்ணு கலங்குறாரு. அது மட்டும் நல்லா கோல்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இல்ல கண்ணு கலங்குவான். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பிரச்சனை வந்தது வெளியே. அந்த சேனல்ல இருந்து ஒருத்தன் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணானா, அப்பவே வந்து ரொம்ப ரேஸ் ஆயிட்டான், பயங்கரமா ரேஸ் ஆயிட்டான். இந்த மாதிரி வந்து நீ எதுக்கு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரேஸ் ஆயிட்டான். நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஏன்னா நீங்க அழுதுருக்கீங்க அப்படிங்கிறப்போ இவர் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளவு வலிச்சிச்சு? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருந்துச்சு அந்த டைம். இவரு வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப உடஞ்சிட்டாரு. எப்படின்னா இந்த ஏரியால வந்து கர்ணனா ஒரு பேரோட இருந்துச்சு, அப்போ சூப்பரா இருந்தாரு கர்ணனா. இவரு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் ஜிம்மு போயிட்டு நம்மளும் பாடி பில்டிங் ஆகலாம் சொல்லிட்டு ஸ்டேஜ் எல்லாம் பண்ணிருக்கிறேன். நான் இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். இந்த மாதிரி சேனல் விட்டு வெளியே வந்துட்டேன் நான். அவள் தான் முடிஞ்சு எல்லாம் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ரொம்ப உடஞ்சு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டாரு அன்னைக்கு நைட்டு. எதுக்கு ப்ரோ உட்காந்தீங்க? ஏன்னா என்ன பண்ண தெரியல ப்ரோ. ரயில்வே ஸ்டேஷன் போலாம் வாடான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. இல்லங்க சொல்லவே இல்லைங்க. அவங்க போய் உட்காந்துட்டாங்க. என்னடா இவரு நம்ம அண்ணன் இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி ரொம்ப பெயின்ல உட்காந்து கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கும் அவருமே சொல்ல முடியல இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எல்லாம் இந்த சேனல் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளோலாம் வந்து திங்க் பண்ணேன், எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். சரி விட நான் நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், நம்ம பண்ணலாம். திரும்ப இறங்கி சாப்பிடல அவரு. ஏதாவது சாப்பிட்றியா கூட எனக்கு வேணாம், சாப்பிட பிடிக்கல, எனக்கு வேணாம் அப்படிலாம் சொன்னாரு. இருக்கிற காசை வச்சு நானும் போய் சாப்பாடு வாங்கிக்கோ நான் சாப்பிட்றேன், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் பாரு, நான் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து ஒரு தெளிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்லியிருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டாரு இவரு அந்த டைம்ல. நானும் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அவர்கிட்ட. அப்போ நான் உன்னை பார்த்தா இன்ஸ்பயர் ஆனேன். நானு நீ வந்து இந்த மாதிரி உடஞ்சு உட்காந்து நானும் உடஞ்சு உட்காந்துருவேன். என்னாலையும் ஓட முடியாது, நெக்ஸ்ட் லைஃப் என்னால பார்க்க முடியாது, நீ ஓட ஆரம்பிச்சாதான் என்னாலையும் ஓட முடியும் அப்படிலாம் சொல்லி அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் டாக்லாம் நானும் கொடுத்துருந்தேன். அப்போ நிஜமா அவதான் நான் உடஞ்சிட்டேன். அதை வந்து இவங்க இப்படி போட்டு நிமித்திட்டாங்க. இதுதான் உண்மை. இவங்க இல்லைன்னா நான் அவ்வளவுதான். இப்ப சொல்ல போனா இது வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து உன்னால தான்டா நான் வந்து என்னால தான் நீ இப்படி இருக்குன்னு சொன்னா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அதான் உண்மை. இவங்க எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா, ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களும் வாங்கி போயிட்டாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க ஒன்னும் என்ன பண்றது தெரியல. உன்னால முடியும்னு சொல்லிட்டு அவங்களால சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா எல்லாம் போயிடுச்சு. அப்பாவுக்கு அந்த இன்சிடென்ட் அந்த உடனே அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்போ என்னென்ன யோசிக்க தோணும், அப்பாவுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதா, இல்லை நான் சேனல் வந்து வெளியே வந்துட்டுமேன்றது யோசிக்கிறதா. அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆனது காரணமே அந்த சேனலோட அந்த இன்சிடென்ட் தான். ஏன் அவருக்கு இந்த 2 விரல மட்டும் தான் வராம இருந்தது. 2 விரல் வராம இருந்துச்சு. அது வந்து போயிட்டு ஸ்டோக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை போய் நாங்க எல்லாத்தையும் அது ஓகே இந்த மாதிரி தான் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வந்து வந்தாங்க. வந்து பேசிட்டு இருக்கும்போது இது என் சேனல், இது நீங்க வந்து அப்ப நல்லா இருக்காரு, நல்லா தெளிவா இருக்காரு. அந்த வந்தாங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி இல்லை, அது என் சேனல், அது என் பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் கழிச்சு எங்க அப்பா கடைசியா சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான், உன்னை ஏமாத்திட்டாங்களா அந்த வார்த்தை. அது அந்த வார்த்தை சொன்னாருப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் எல்லாம் இது பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி வந்து அப்பாவுக்கு இந்த மாதிரி அப்பாவுக்கு அன்னைக்கே நான் அந்த 2 மணி நேரத்துல தான் அப்போ எந்த அளவுக்கு ஒரு யோசிச்சு பாருங்களேன். ஒரு அப்பா வந்து ஒரு பையன் வந்து அவன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு சென்டரிங் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் வந்து திடீர்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான். அவன் திறமையால அவன் பயங்கரமா ஆறான். அதை வந்து ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்கன்னா அப்போ அவனோட லைஃப் அவள் தான் சொல்லி யோசிப்பாங்கல்ல. அந்த ஒரு வலி எப்படி இருக்கும் பெத்தவங்களுக்கு. எங்க அப்பா அந்த வலியை தான் அனுபவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ரொம்ப டென்ஷனே ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகிருப்பாருன்னு தெரியல. அந்த இன்சிடென்ட் அந்த 2 மணி நேரத்துல அப்பா ரொம்ப அதுதான் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அவர் சுயநலம் இல்லை, இந்த சைடு ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி தொங்கிடுச்சு. அப்படி கை வரல, கால் வரல. அவர் ஏஞ்சி நிற்க வைக்கிறோம். ஏஞ்சி நிற்க வைக்கும் போது ஃபுல்லா இதுவாயிடுச்சு. உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அவள் தான் சொல்லிட்டாங்க. அவள் தான் அந்த இன்சிடென்ட் நடந்து 2 மணி நேரம் அப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன் முடிஞ்சுங்க? திரும்ப ஆரம்பிச்சிங்க. சரிண்ணா, அவள் தானா, அது எல்லாம் உங்க கையில் தான் இருக்குது.
எல்லாம் உங்க கையில தான் இருக்குது எல்லாம், அவ்வளவுதான். இல்லை எனக்கு இப்போயே ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு சேனல் இவ்வளோ ஃபேமிலி கூட இவ்வளோ கனெக்ட்ல இருந்திருக்கா அது? ஆமாண்ணா, யோசிச்சு பாருங்களேன், எதுவுமே இல்லாம சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுற ஃபேமிலி. என்ன நான் பண்றதுன்னு தெரியாம நான் வந்து எங்க அக்கா பசங்களை ஃபர்ஸ்ட் வச்சு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அம்மாவை கொண்டு வரேன். எங்க ஃபேமிலியை நான் நடிக்க வைக்கிறேன். அந்த ஃபேமிலி நடிக்கிறது மூலியமா நான் எல்லாருக்குமே தெரிய வருது. எல்லாருமே எங்க வீடு தேடி வராங்க. ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ போட்டா 1 crore வியூஸ் வந்து கண்டிப்பா அவ்வளோ ஒரு இதுல போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிட்டா என்ன ஆகும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு நீங்களே சொல்லுங்க உங்க மைண்டுக்கு. அவ்வளவுதானா அப்போ அப்படின்ற. அப்ப நான் வந்து அதை பத்தி தெரியல எனக்கு யூடியூப்ல. அப்போ தெரியாம இருக்கிறதால தான் என்ன ஏமாத்திட்டாங்களோ. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும், நான் வந்து தெளிவா இருந்துருக்கணும். நான் வந்து ஒரு இதுவா இருந்துருக்கணும். யாரையும் நம்பாம ஒரு விவரமா இருப்பாங்க. அப்படிதான் இல்ல இல்ல அதான் இந்த வார்த்தை தெரியல எனக்கு. அது நான் அந்த எப்படி சொல்றது, யாரையும் நம்பாம இவன் வந்து கூட இருக்கிறவங்களே நம்ப மாட்டான், இவன் கெட்டவன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்திருக்கலாமோ தோணுது. இப்போ என்ன பண்றது, ஏமாத்திட்டாங்க. சரி விடுங்க திரும்ப தான் வந்துட்டு. கர்ணன் வந்து ஸ்கூல் +2 படி டைம்ல இந்த ஸ்கூல் டைம்ல டான்ஸ் நல்லா ஆடுவான். தெரியும், டான்சர் சூப்பரா டான்ஸ் ஆடு. வீட்ல அடிக்கிறது ஏதாவது டான்ஸ் ஆடினா பாக்குறவங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரமே டான்ஸ் ஆடுறான் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். நான் என்ன சொன்னா பாத்தீங்களா, பைத்தியக்காரமே டான்ஸ் ஆடுறான் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் கரணா நாங்களும் டான்ஸ் கத்துக்கணும், எங்களுக்கும் டான்ஸ் சொல்லிட்டு. அதாவது எப்படின்னா சூப்பரா பண்றேன். தெருவிலே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹீரோ மாதிரி நான் இல்ல உண்மை தானா நிஜமா பொய் சொல்லல, நம்புறேன் ப்ரோ. தெருவிலே வந்து பாத்தீங்கன்னா கரண் அப்படின்ற மாதிரி யூடியூப்க்கு முன்னாடியே ஒரு இந்த கவரப்பேட்டையிலே வந்து இந்த கவரப்பேட்டை ஊரு, இந்த கவரப்பேட்டை ஊர்லயே ஸ்கூல்னு சொன்னா எனக்கு ஹெல்மெட் ஸ்கூல்ல ஆண்டு விழான்னா எல்லாருக்கும் தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெல்மெட் ஸ்கூல் சொல்லுவாங்க. டான்ஸ் சொல்லி கொடுப்பீங்க? நான் தான் போய் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். நான் அங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவேன். எதனா ஒரு பயங்கரமா பண்ணுவேன். அதுக்காகவே வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க கவரப்பேட்டை மக்கள் எல்லாரும். நிஜமாண்ணா அந்த ஒரு விஷயம் வைப்பா இருக்கும். அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு போயிட்டோம். சொல்ல வந்தாரு, நீங்க அதை சொல்ல வராத, நீங்க சாப்பிட கொடுங்க. டான்ஸ் போடுவாருன்னா அது டான்ஸை வந்து சொல்லி கொடுனா எங்களுக்கு சொல்லுவாரு. அந்த டைம்ல கண்ணன் வந்து டான்ஸ் நல்லா ஆடுறது பார்த்துட்டு எனக்கும் டான்ஸ் நல்லா நானும் ஆடனா எதுவும் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதே அவர் என்ன பண்ணுவாரு, என் மைண்ட் செட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு திங்க் பண்ணி நீ டான்ஸ் பண்ணாத ஜிம்னாஸ்டிக்ல போ அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு எனக்கு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இவர்கிட்ட. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நம்ம நினைச்சா இது நம்மளுக்கு என்ன வரணும்னு திங்க் பண்ணி நம்மள வளர வைப்பாரு. அந்த மாதிரி இருங்க, நான் பக்கத்துல ஒரு ஆள் மறந்தே போயிட்டேன். இப்போ நீங்க சொல்ல வேண்டிய பக்கத்துல இருக்கேன். என்ன உங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்பெஷல் ட்ரோல் பாய் கரண் அவர்கள்? ஸ்பெஷல்ன்றது எப்படி சொல்றது, சொல்ல வரல. அது என்னால எமோஷனல் ஆயிட்டீங்களா? சொல்ல வரல ப்ரோ. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்தாரு, பார்த்தேன்னா அவர் ஃபோன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வந்து வந்து பேசினாரு, என் கையில் கடையில் வரும்போது பார்த்தாரு. பார்க்கும்போதும் ஃபோன் பார்த்தாரு. சரி அதுலேருந்து நானும் நடிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். அப்போலேருந்து கேட்கணும்னு எனக்கு இருந்தது. சரி கேட்டால் எதனா சொல்லுவாங்களான்ற மாதிரி நானும் தங்கி இருந்தேன். அப்புறம் அவரே கூப்பிட்டாரு, நீ வா இதுமாரிலேருந்து வீடியோ நடிக்கவா, வீடியோ எடுக்க கற்றுக்கோன்ட்டு சொன்னார். சரிண்ணா நானும் வரேன் சொன்னேன். சரி அன்னிலேருந்து நானும் வர ஆரம்பிச்சிட்டேன். அன்னிலேருந்து வர ஆரம்பித்ததுலேருந்து நல்லா பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே நல்லா பண்ணாங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் கற்றுக்கினேன். வீடியோ எடுக்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. நான் ரொம்ப திட்டு வாங்குவேன், இல்லைன்னு சொல்ல. திட்டு வாங்கியும் எல்லாமே கற்றுக்கினேன். இப்போ அவர் கூட நான் நிற்கிறேன். இப்போ சரி நிற்பேன், நிற்பேன். அவர் எல்லா ஹெல்ப்பும் எனக்கு பண்ணுறாரு, இப்போ மாடைக்கிறாரு. அவர் டவுன்ஃபால் இருக்கும்போது நீங்கள் இருந்தீங்களா அவர் கூட? தனியாக இருக்கும்போது ஒரு மாதம் முன்னாடி வந்தேன். தனியாக நான் சொல்லட்டுமா? ஏன்னா தெரியல அவனுக்கு என்ன பேருது தெரியல. விஷயம் என்னன்னா, அவன் வந்து ட்ரோல் பாய் கரண்னாலே அவங்க வீட்டுல எல்லாருமே வந்துலாம் என்ன வந்து அப்படி போக சொல்லலைன்னா ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்ப்பாங்க. கரண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கான், என்ன எதுன்னு தெரியாது. நான் வந்து எப்பவுமே இந்த இதுல வந்து லுங்கி கட்டி தான் சுத்தின்னு இருப்பேன். நான் அவ்வளவு ஒரு பில்டப் எல்லாம் பண்ற ஆள் கிடையாது. நான் சும்மா லுங்கி போட்டு டிஷர்ட் ஒன்று போட்டு சுத்தின்னு கிடையாது. இப்படிதான் போய் கட்ட மாத்திரம் நம்ம அந்த மாதிரிதான் சுத்திட்டு இருப்பேன் நான். அப்ப வந்து என்னன்னா, இவங்கிட்ட இந்த மாதிரி இவனோட போன், அந்த போன் கூட இந்த போன்ல தானே நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண. ஸ்டார்டிங்ல எங்க போன் இல்ல, இங்க வந்ததுக்கு அப்புறம் மாறதுக்கு அப்புறம் எங்க போன் இல்ல, எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. போனும் எடுத்துட்டு போயிட்டாங்க. போன் வந்து வீடியோ எடுக்கிற போனு நான் தான் வச்சிட்டு இருந்தேன். அது வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த போன் இவனுடைய போன்ல தான் எடுத்துருந்தோம் வீடியோ. இவன் போன்ல தான் ஸ்டார்டிங் வந்து வீடியோ ஃபுல்லா எடுத்து இது வரைக்குமே எடுத்துட்டு இருக்கோம். இவன் போன்ல தான். அது வந்து அவனுக்கு வந்து அவனுக்கு என்ன பேச தெரியல. அவனுக்கு அது ஸ்டார்ட் திடீர்னு வந்து கூப்பிட்டு உட்கார இஷ்டமா. ஏன் பண்ணி அழுகுறப்ப என்னப்பாச்சு? அது ரொம்ப எப்படி சொல்றது, அவன் தானே பிரியாணி செய்வான் கடைக்கு. காலையில 7 மணி வந்து ரொம்ப முடியாம வருவான் வீடியோக்கு. அதனால ரொம்ப ஸ்பெஷல் நான் நிஜமாவே.
எனக்கு மட்டும் கிடையாது, எங்க எல்லாருக்குமே அவன் ரொம்ப ஸ்பெஷல். சூப்பர். அதாவது ஒரு கட்டத்தில் வந்து மனசுன்னு சொல்லுவாங்க இவங்க தான், அதாவது இவங்க தான் கூட நிற்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த கேட் தான் இந்த கேட் ஓப்பன் ஆகிருக்கு. இனிமே வந்து பார்த்து யாரும் நம்பாம கூடாது, பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி நம்பணும். கண்டிப்பா. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.